இங்க கொஸ்டின்ல ஒரு அரே குடுத்துருக்காங்க. இந்த அரேய வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணணும். எந்த ப்ரீடிஃபைன்ட் மெத்தடும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. அதுதான் கொஸ்டின்ல குடுத்துருக்கிற ரெக்வயர்மெண்ட். இப்போ அத எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். குடுத்துருக்கிற அரேய வந்து நான் ஏஆர்ஆர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஆஃப் டைப் இன்ட் அரே. அண்ட் தென் நெஸ்டட் ஃபார் லூப் ஆட் பண்ணியிருக்கேன். நெஸ்டட் ஃபார் லூப்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கு. இஃப் கண்டிஷன்ல வந்து ஒரு ஸ்வாப்பிங் லாஜிக் வந்து எழுதியிருக்கேன். இப்போ நார்மலா 2 வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ வந்து நம்ம எப்படி ஸ்வாப் பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒரு தேர்ட் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணி பண்ணலாம். கரெக்ட்டா? டெம்ப் ஈக்குவல் டு ஏ, ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு டெம்ப் அப்படின்னு எழுதலாம். டெம்ப் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா ஏல என்ன வேல்யூ இருக்கு? 5 இருக்கு. அது வந்து டெம்ப்க்கு அசைன் ஆகும். அண்ட் தென் ஏ ஈக்குவல் டு பி. ஸோ பில என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து ஏக்கு அசைன் ஆகும். ஸோ பில 6ங்கிறது இருக்கு. அது வந்து ஏக்கு அசைன் பண்றோம். அண்ட் தென் பி ஈக்குவல் டு டெம்ப். ஸோ டெம்ப்ல என்ன வேல்யூ இருக்கு? 5ங்கிற வேல்யூ இருக்கு. ஸோ அது வந்து இப்போ பிக்கு அசைன் ஆகும். ஸோ இனிஷியலா ஏல வந்து 5 இருந்தது, பில 6 இருந்தது. இந்த ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த வேல்யூ வந்து ஸ்வாப் ஆகிருக்கு. ஏல வந்து 6, பில வந்து 5 அப்படின்னு ஸ்வாப் ஆயிருக்கு. அதே ஸ்வாப்பிங் ப்ராசஸ் தான் இங்க பண்றோம். பட் இங்க வந்து நம்ம அரேல பண்றோம். அண்ட் ஃபைனலா அசெண்டிங் ஆர்டர்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கண்டிஷனை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ வந்து 0ன்னு இருக்கும். கண்டிஷன் செக் பண்றோம், கண்டிஷன் ட்ரூ. அண்ட் தென் ஜேயோட வேல்யூ வந்து 0ன்னு இருக்கும். கண்டிஷன் செக் பண்றோம், கண்டிஷனும் ட்ரூ. ஸோ கண்ட்ரோல் வந்து இங்க வரும். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அரே ஆஃப் ஜே இஸ் கிரேட்டர் தென் அரே ஆஃப் ஜே பிளஸ் 1. அதாவது இப்போ ஜேயோட வேல்யூ வந்து என்னது 0. ஸோ 0. அதையும் அரே ஆஃப் ஜே பிளஸ் 1, ஜே பிளஸ் 1னா இந்த வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவை எடுத்து நம்ம செக் பண்றோம். 3 அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 5 அப்படின்னு பாக்குறோம். இல்ல, எங்க கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அதனால எந்த ஸ்வாப்பிங் ஆபரேஷனும் நடக்காது. அடுத்து ஜேவோட வேல்யூ 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ என்ன பண்றோம்னா 5ஐயும் 4ஐயும் செக் பண்றோம். 5 இஸ் கிரேட்டர் தென் 4 அப்படின்னு செக் பண்றோம். இங்க கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ அப்போ என்ன பண்றோம்னா இந்த 5ஐயும் 4ஐயும் நம்ம ஸ்வாப் பண்றோம். அடுத்து இந்த இன்டர்மீடியட் ரிசல்ட் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் எடுத்துட்டு நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணணும். அடுத்து ஜேவோட வேல்யூ வந்து 2ன்னு இருக்கும். அந்த ரிசல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5ஐயும் 6ஐயும் எடுத்துக்கிறோம். 5 அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 6ஆன்னு பாக்குறோம். இல்ல. ஸோ எந்த ஸ்வாப்பிங்கும் நடக்காது. அடுத்து இந்த ரிசல்ட்டை வந்து எடுத்துக்கிறோம். 6ஐயும் 2ஐயும் வந்து செக் பண்றோம். 6 அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ. ஸோ அதனால 6ஐயும் 2ஐயும் வந்து ஸ்வாப் பண்ணி நமக்கு வந்து ஃபைனலா இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ அடுத்து வந்து ஜேயோட வேல்யூ 4 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது உங்களுக்கு இந்த இன்னர் லூப் வந்து ஃபெயில் ஆயிடும். ஐயோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல அதாவது ஐயோட வேல்யூ 0 அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஐட்ரேஷன் முடியுது இல்ல, அப்போ பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து கரெக்டான பிளேஸுக்கு வந்திருக்கும். அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐயோட வேல்யூ வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகுமா? ஸோ ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்கும்போது நெக்ஸ்ட் ஜேயோட வேல்யூ 0. ஸோ இங்க என்ன செக் பண்றோம்னா இப்போ ஜேயோட வேல்யூ 0வா? ஸோ இதையும் 0ஐயும் அந்த 0 பிளஸ் 1 அப்படின்னா அடுத்த வேல்யூ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ. ஸோ இந்த ரெண்டையும் செக் பண்றோம். 3 அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 4ஆன்னு பாக்குறோம். இல்ல, கண்டிஷன் வந்து ஃபெயில். அதனால எந்த ஸ்வாப்பிங்கும் நடக்காது. அடுத்து இன்னொரு லூப்ல வந்து ஜேயோட வேல்யூ 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டையும் செக் பண்றோம். 4ஐயும் 5ஐயும் செக் பண்றோம். இங்க 4 இஸ் கிரேட்டர் தென் 5 பாத்தீங்கன்னா கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடும். ஸோ எந்த ஸ்வாப்பிங் ப்ராசஸும் நடக்காது. அடுத்து ஜேயோட வேல்யூ 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இந்த 5ஐயும் 2ஐயும் செக் பண்றோம். 5 இஸ் கிரேட்டர் தென் 2னா கண்டிஷன் ட்ரூ. அதனால இந்த ரெண்டையும் ஸ்வாப் பண்றோம். ஸோ 3, 4, 2, 5, 6 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து ஜேயோட வேல்யூ வந்து 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 1 அப்படிங்கிற ஒரு ஐட்ரேஷன் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் கரெக்ட் பொசிஷன்ல இருக்கு. ஐயோட வேல்யூ 1 அப்படிங்கிற ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து கரெக்டான பொசிஷன்ல வந்துடும். ஓகே. அடுத்து ஐயோட வேல்யூ 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ 2, ஜேயோட வேல்யூ 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் எடுத்துக்கிறோம். 3 இஸ் கிரேட்டர் தென் 4 செக் பண்றோம். கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ எந்த ஸ்வாப்பிங் ப்ராசஸும் நடக்காது. அடுத்து ஜேயோட வேல்யூ 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ இந்த ரெண்டையும் செக் பண்றோம். 4ஐயும் 2ஐயும் செக் பண்றோம். 4 இஸ் கிரேட்டர் தென் 2 பாக்குறோம். கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த 4க்கும் 2க்கும் வந்து ஸ்வாப்பிங் வந்து பண்றோம். ஸோ ஸ்வாப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். 3, 2, 4, 5, 6 அப்படின்னு கிடைக்கும். ஐயோட வேல்யூ 2 அப்படிங்கிற ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தேர்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து கரெக்டான பொசிஷனுக்கு வந்துருச்சு. இங்க வந்து ஜேயோட வேல்யூ 2ன்னு இருக்கும்போது இங்க கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடும். அடுத்து என்ன ஆகும்னா அவுட்டர் லூப்ல அந்த ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜேயோட வேல்யூ வந்து 0ன்னு இருக்கும். ஸோ இங்க 3ஐயும் 2ஐயும் செக் பண்றோம். கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ அதனால இங்க ஸ்வாப்பிங் ஆபரேஷன் வந்து பண்றோம். பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்குது.
ஓகே, ஸோ ஃபைனலாக நமக்கு பார்த்தீங்கன்னா 2 3 4 5 6 அப்படின்னு எல்லா வேல்யூஸுமே வந்து சார்ட் ஆகி கிடைச்சிருச்சு. ஸோ கொடுத்துருக்குற அரே வந்து 3 5 4 6 2 அதை வந்து சார்ட் பண்ணி நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த கண்டிஷன்லாம் ஏன் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அவுட்டர் லூப் கண்டிஷனை பற்றி பார்க்கலாம். I is less than array dot length minus 1 அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொடுத்துருக்கிற அரேயோட லென்த் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன் 4ல அதாவது ஐயோட வேல்யூ 3 அப்படின்னு இருக்கும்போதே உங்களுக்கு 4th லார்ஜஸ்ட் எலமெண்ட் கரெக்டான பிளேஸ்க்கு வந்துருச்சு. கொடுத்துருக்கிற அரே வேல்யூஸே வந்து 5 தான். ஸோ ஐயோட வேல்யூ 3ன்னு இருக்கும்போதே 4th லார்ஜஸ்ட் எலமெண்ட் கரெக்டான பிளேஸ்க்கு வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து ஆல்ரெடி கரெக்டான பிளேஸ்ல தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம திருப்பியும் அதை செக் பண்ண வேண்டாம். ஸோ ஐயோட வேல்யூ 4 அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்காக தான் இந்த கண்டிஷன் I is less than array dot length minus 1. இப்போ அரேயோட லென்த் வந்து 5 ஸோ 5 minus 1 அப்படின்னு போட்டோம்னா 4ன்னு கிடைக்கும். 4 is less than 4 அப்படின்னு போடும்போது கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகும். ஸோ அதனால தான் இந்த கண்டிஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து j is less than array dot length minus I minus 1 வந்து ஏன் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இதை நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். மைனஸ் ஐ ஏன் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் -1 வந்து ஏன் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை இந்த -i வந்து ஆட் பண்ணல அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும். இப்போ ஐயோட வேல்யூ 1 இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து சார்ட் ஆகி கிடைச்சிருக்குல்ல, இங்க 3 4 2 5 6 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஓகே, இப்போ ஆல்ரெடி இந்த இடத்துலயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து சார்ட் ஆகி கரெக்டான பிளேஸ்ல தான் இருக்கு. ஓகே, நம்ம வந்து திருப்பியும் வந்து அதை நம்ம செக் பண்ண தேவையில்லை. 5 is greater than 6 அப்படின்னு நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஸோ ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்கும்போது இங்க ஒரு தடவை வந்து தேவையில்லாம ஒரு கம்பேரிசன் நடக்குது. ஆல்ரெடி சார்ட் ஆன வேல்யூவே எடுத்து நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஐயோட வேல்யூ 2 இருக்கும்போது 2 தடவை வந்து சார்ட் ஆன வேல்யூவையே நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கேயே பாத்தீங்கன்னா 4 is greater than 2 கண்டிஷன் வந்து இங்க ட்ரூ ஆகிடும். ஸோ அதனால வந்து இங்க என்ன பண்றோம்னா இங்க 4ஐயும் 2ஐயும் வந்து ஸ்வாப் பண்ணிட்டோம். ஸோ 3 2 4 5 6ன்னு கிடைச்சிருச்சு. அதே தேர்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் கரெக்டா வந்துருச்சு. நீங்க நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணாலுமே இதுல எந்த சேஞ்சுமே இல்லை இந்த ரிசல்ட்ல. ஸோ ஐயோட வேல்யூ 2ன்னு இருக்கும்போது 2 தடவை தேவையில்லாத கம்பேரிசன் நடக்குது. அதே மாதிரி ஐயோட வேல்யூ 3ன்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா 3 is greater than 2 இங்க கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து இங்க என்ன பண்றோம் அப்படின்னா 3ஐயும் 2ஐயும் ஸ்வாப் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துலயே வந்து நமக்கு 4th லார்ஜஸ்ட் எலிமெண்ட் கரெக்டான பிளேஸ்க்கு வந்துருச்சு. நீங்க நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணாலுமே அதே ரிசல்ட் தான் இருக்கு. ஸோ ஐயோட வேல்யூ 3ன்னு இருக்கும்போது 3 தடவை தேவையில்லாத கம்பேரிசன் நடக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 1 அப்படின்னு இருக்கும்போது ஒரு தடவை தேவையில்லாத கம்பேரிசன் நடக்குது. ஐயோட வேல்யூ 2 அப்படின்னு இருக்கும்போது 2 தடவை தேவையில்லாத கம்பேரிசன் நடக்குது. 3ன்னு இருக்கும்போது 3 தடவை நடக்குது. ஸோ அதனால வந்து அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா -i அப்படிங்கறத ஆட் பண்ணிருக்கோம். அதாவது வித் -i பாத்தீங்கன்னா ஐயோட வேல்யூ வந்து 0ன்னு இருந்தா ஜேயோட வேல்யூ வந்து 0 1 2 3 வரையும் நம்ம செக் பண்ணுவோம். ஐயோட வேல்யூ 1 இருக்கும்போது ஜேயோட வேல்யூ 0 1 2 வரைக்கும் செக் பண்ணுவோம். 2 இருக்கும்போது 0 1 3 இருக்கும்போது 0 மட்டும் செக் பண்ணுவோம். ஸோ டோட்டலா உங்களுக்கு 10 கம்பேரிசன்ஸ் இருக்கும். இதுவே -i வந்து இல்லாம நம்ம வந்து லாஜிக் எழுதுறோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ 0க்கு ஜேயோட வேல்யூ எல்லாத்தையுமே செக் பண்றோம். ஐயோட வேல்யூ 1க்கு நம்ம எல்லாமே செக் பண்ற மாதிரி இருக்கும். 2க்கும் எல்லாமே செக் பண்ற மாதிரி இருக்கும். 3க்கும் எல்லாம் செக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலா 16 கம்பேரிசன்ஸ் வந்து நம்ம பண்றோம். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு வந்து என்ன பண்றோம்னா இந்த தேவையில்லாத கம்பேரிசனும் ஐயோட வந்து கவுண்ட்டும் ஈக்குவலா இருக்கிறதுனால இங்க வந்து நம்ம என்ன ஆட் பண்றோம்னா -i அப்படிங்கறத ஆட் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இன்னர் லூப்ல -1 வந்து ஏன் ஆட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஐயோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு இருக்கும்போது இங்க ஜேயோட வேல்யூ 4 அப்படின்னு வரும்போது கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். ஒருவேளை நம்ம ஜேயோட வேல்யூ 4 வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா 4th இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவையும் 5th இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவையும் செக் பண்ணுவோம். பட் இங்க அரேல வந்து 5th இண்டெக்ஸே கிடையாது. அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் வரும். ஸோ இந்த அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த இன்னர் லூப்ல -1 அப்படிங்கறத வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஜேயோட வேல்யூ 4 இருக்கும்போது ஸோ 4 is less than அரேயோட லென்த் வந்து என்னது 5
5 மைனஸ் ஐயோட வேல்யூ வந்து 0 -1 போடும்போது ஸோ 4 இஸ் லெஸ் தென் 4 அப்படின்னு போடும்போது இங்கே கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகும். ஸோ அதனால ஜேயோட வேல்யூ இங்கே 3லேயே ஸ்டாப் பண்ணுறோம். இதனால அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் வந்து அவாய்ட் பண்ணுறோம். -i வந்து ஏன் ஆட் பண்ணியிருக்கோம்னா ஷார்ட் ஆன வேல்யூஸை திருப்பியும் நம்ம செக் பண்ண வேணாம், அந்த அன்னெசரி கம்பேரிசன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக -i வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா இந்த மாதிரி லைக் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ கரெக்டான பிளேஸ்க்கு போயிடுது. அடுத்த இட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த லார்ஜஸ்ட் வேல்யூ கரெக்டான பிளேஸ்க்கு போயிடுது. அடுத்த இட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த தேர்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ, அடுத்த இட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபோர்த் லார்ஜஸ்ட் வேல்யூ கரெக்டான பிளேஸ்க்கு போயிடுது இல்ல. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பபிள் சார்ட். ஓகே.